ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே சென்டிமெண்ட்டாக போகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். டிவைன் வாய்ஸை தவிர்த்து இன்னொரு வாய்ஸ் வந்துட்டு காட் வாய்ஸாக கூட இருக்கலாம். அது கார்டனே இப்போதைக்கு மென்ஷன் பண்ணுவோம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோ ஓடி போய் பார்த்தா மிரியா அங்கே கீழே கிடக்குற ராக் டிராகன் சொல்லி ஒன்று அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதோட ஹெச்பி வந்து 197 இருக்கு. நம்ம ஹீரோவோடது 38 தான் இருக்கு. நம்ம ஹீரோ ட்ரை பண்ணாலும் இதை கண்டிப்பா தோக்கடிக்க முடியாது. நான் முட்டாள் மாதிரி இங்க வந்திருக்க, எத்தனை பேர் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா அதை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கா. இங்க மிரியாவை பார்த்தா அவளோட ஹெச்பி இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்போ உயிரோட தான் இருக்கா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். மிரியாவை காப்பாத்தலாம் நம்ம ஹீரோ ஓட போனா இங்க இருந்து ஓடிடுவோம், உயிருக்கு ஆபத்து, இறந்துராத அப்படின்னு அந்த காடோட வாய்ஸ் கேக்குது. இங்க இருந்து ஓடு அப்படின்னு வாய்ஸ் சொல்லுது. எனக்கு அது நல்லாவே தெரியும், என்னால என் எனிமியை தோக்கடிக்க முடியாதானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். மிரியா தான் நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பா. கண்டிப்பா நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். உடனே அந்த டிராகனும் திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்க வரவும் ரோலிங்லேயே போயிட்டு அந்த டிராகனை முட்டி நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் பண்றான். ஒருத்தன் இறந்து போயிட்டா, இன்னொருத்தன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். அந்த ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும் நம்ம ஹீரோ அந்த டிராகனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தூரமா போகவோ எர்த்மேஜிக் யூஸ் பண்ணி அந்த டிராகனை அட்டாக் பண்ணிட்டு மெல்ல ஓடி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவனோட டிராகன் பஞ்சை யூஸ் பண்றான். அதுல அது அடிப்பட்ட ஹெச்பி கம்மியானாலும் உடனே ரெக்கவர் ஆயிருது. பட் இந்த சான்ஸ்ல மிரியாவை தூக்குறான். இன்னொருத்தரை நம்ம ஹீரோவால காப்பாற்ற முடியல. அந்த இடத்துல இருந்து மிரியாவை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவளோட ஹெச்பி இன்னும் கம்மியாகிக்கிட்டே தான் இருக்கு. என்னாலையும் ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாதா? ரெஸ்ட் ஹீல நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோவால எதுவும் பண்ண முடியல. ஹியூமன்ஸோட ஸ்மெல் இந்த பக்கம் தான் வருது. இவா வில்லேஜ் இங்க தான் இருக்கும். நம்ம ஹீரோவால தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தா அந்த உல்ஃபு கூட்டமாக சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கு. அதுங்க நம்ம ஹீரோக்காக வரல, மெரியாவோட ரத்த வாசனைக்காக தான் வந்திருக்கு. மெரியா லைட்டாக கண்மொழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு குட்டி டிராகன் இவளுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்குங்கிறத மெரியா பார்த்துட்டு அப்படியே மயங்கி இருந்தா. ஹீரோக்கும் நிறைய அடிபட்டிருக்கு. கஷ்டப்பட்டு மெரியாவை வில்லேஜுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். வில்லேஜ்க்கு வந்து நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கும். யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். பட் அது டிராகன் சும்மா கத்துற மாதிரி தான் மற்றவங்களுக்கு கேட்குது. ஒருத்தன் கத்தி எடுத்து நம்ம ஹீரோ காலிலேயே குத்துறான். நான் டேஞ்சரஸ் இல்லை, இவளை காப்பாத்துங்க நம்ம ஹீரோ சொன்னா. நம்ம ஹீரோவா அவங்க மான்ஸ்டரா தான் பாக்குறாங்க. ஓகே எனக்கு புரிஞ்சது. நம்ம ஹீரோ மிரியாவை கீழே வச்சுட்டு ப்ளீஸ் இவளை காப்பாத்துங்கன்னு அவங்கள தாண்டி குதிச்சு நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்குள்ளேயே ஓடி வந்திருந்தான். மிரியாக்கு அடிபட்டிருக்கு, சீக்கிரம் இவளை காப்பாற்றணும், அந்த மான்ஸ்டர் திரும்ப வரலாம், செக்யூரிட்டி அதிகப்படுத்துங்க அப்படின்னு வில்லேஜ் ஆளுங்க பேசுறாங்க. ஒரு டிராகன் என்னதான் இருந்தாலும் ஒரு டிராகன் தான் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா ஃபாரஸ்ட்குள்ள போறான். லிட்டில் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு டைட்டில் கிடைக்குது. இப்போ மிரியா கண்மொழிக்கிறா. நான் இங்க இருக்கம்னா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. ஒரு எல்ஃப் தான் இவ கூட உட்காந்துருக்கா. மிஸ் மரியல் நீங்களா? நான் உங்க வீட்லயா இருக்கேன் அப்படின்னு அவ கேட்கவா. ஆமா கரெக்டான டயத்துக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, ஒயிட் மேஜிக் யூஸ் பண்ணி உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல. எத்தனை நாள் நான் மயங்கிருக்கேன்னு மெரியா கேட்டா. 2 நாள் அப்படின்னு மரியாள் சொல்றா. அந்த டோஸ் கிட்ட பல தடவை சொல்லிட்டா பிரச்சனையை நோக்கி போகாதன்னு அப்படின்னு மரியாள் திட்டுறா. கூட வந்த கிராண்ட்ஸ் இறந்துட்டான். பட் டோஸோட பிரெட் பாடி தான் கிடைக்கல. மேபி மான்ஸ்டர் ஏதாச்சும் சாப்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் மரியாள் சொல்லுவா. அப்ப நான் மட்டும் தான் உயிர் பொழைச்சனா அப்படின்னு மெரியா கேட்கிறா. டோஸ் நான் ஸ்டாப் பண்ணிருக்கணும்னு வருத்தப்படுவோம். நீ உயிரோட வந்ததே பெரிய அதிசயம். டோஸ் யார் பேச்சையோ கேட்க மாட்டான்னு சொல்லுவோம். லேஸ்ல எல்லாருமே அந்த டோஸ் தான் அட்மையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றா. டோஸ் மான்ஸ்டர் போய் ஹண்ட் பண்ணிட்டு வரான். சின்ன குழந்தைங்க எல்லாரும் அவனை பெருமையா பாக்குறாங்க. டோஸுமே ஒரு நல்ல கேரக்டர் தான். பட் அன்னைக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னா, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு ராக் டிராகன் எல்லாம் உன்னால தோக்கடிக்க முடியாதுன்னு ஒருத்த கலாய்க்கவோ டோஸ் கடுப்பா வெயிட் பண்ணி பாருங்கடா, நான் ஒரு ராக் டிராகனை தோக்கடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டோஸ் அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்றான். மரியாள் தான் ஒன்ன கூட்டிட்டு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா. நீ எங்க கூட வந்தா லிங்க் பண்ணி நீ எங்களை காப்பாத்தலாம், இல்ல நாங்க சாகட்டும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க. ராக் டிராகன் ரொம்ப டேஞ்சரஸ், மரியாள் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்களேன்னு கேட்டா. அப்ப நாங்க போய் சொல்றோம்னு சொல்றியா? மரியாள் பர்மிஷன் கொடுக்காமையா கிராண்ட்ஸ் என் கூட வந்திருக்கான்னு கேட்கவா. அந்த கிராண்ட்ஸும் ஆமான்னு தலையாட்டுறான். பண்ண போறியா இல்ல கிராண்ட்ஸை சாக விட போறியா அப்படின்னு டோஸ் கேட்கவும். சரி இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் மிரியாவா அவங்க கூட ஃபாரஸ்ட்குள்ள வந்திருக்கா. அவனோட ப்ரைடு தான் கடைசியில் அவனை சாவடிச்சிச்சு. இதுக்கு தான் நான் டோஸை முதல்லயே வார்னிங் பண்ண அப்படின்னு மரியல் சொல்றா. அவ்வளோ காயத்தோட நீ ஃபாரஸ்ட்ல இருந்து வெளியே வந்ததே பெரிய விஷயம்னு சொல்லுவோம். நான் ஒன்றும் வரல, வேற யாரோ என்ன தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லவும். நீ வில்லேஜுக்கு வெளியே மயங்கி கிடந்த, ஏதோ ஒரு மான்ஸ்டர் பக்கத்துல நின்னுச்சு, வில்லேஜர்ஸ் தான் உன்னை காப்பாத்தினாங்க, தான் அந்த மான்ஸ்டர் அடிச்சு பத்தினா அப்படின்னு சொல்லவும். அவ்வளோ தூரம் ஃபாரஸ்ட்குள்ள இருந்து நான் வெளியே வந்திருக்க வாய்ப்பே இல்லையன்னு மிரியா சொன்னேன். டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி மெமரிஸ் மறந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மிரியல் சொல்றா. டிராகன் தான் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு மிரியாக்கு ஞாபகம் வருது. கிரகரியா அடிச்சு பத்தின மான்ஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது அப்படின்னு மரியல் சொல்றா. அந்த டிராகன் தான் என்ன காப்பாத்திருக்குமான்னு மெரியா யோசிக்கிறா. ரெஸ்ட் எடுத்தோடனே என் காயெல்லாம் ஃபாஸ்டா ஹீலிங் ஆயிடுச்சு. ஹியூமன்ஸோட நான் ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிறேன். டிராகன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் போல. அந்த பொண்ணு ஓகேவா இருப்பாளா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த இடத்துல நான் பவர்லெஸ்ஸா இருந்தேன், நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும். ராக் டிராகனே திரும்ப வந்தாலும் அதை தோக்கடிக்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லெவலப் ஆகணும் நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டான். ஒரு டார்க் வார்மை பிடிச்ச மரத்துல நம்ம ஹீரோ கெட்டி போட்டிருக்கான். மத்த வாம்ஸும் அந்த இடத்துக்கு வருது. எனக்கு
எனக்கு தெரியும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஸ்கில்ல அவன் யூஸ் பண்ணுவான்னு உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, தப்பு பண்றவன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு டைட்டில் கிடைக்குது. எல்லா வார்ம்ஸையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு இருக்கான். டிராகன் பஞ்சுங்கிற ஸ்கில்லுமே எவல்வ் ஆயிடுச்சு. டார்க் வார்ம்ஸ் உங்களோட சாக்ரிஃபைஸை நான் கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேக்ஸ் லெவலான லெவல் 25 நம்ம ஹீரோ இப்ப ரீச் பண்ணிட்டா. சோ எவல்யூஷன் ட்ரீயை காமிக்குது. ஓகே நான் எவால்வ் ஆகிற என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கு நம்ம ஹீரோ கேக்குறான். மொத்தமா 5 ஆப்ஷன் இருக்குது. மினி கிட் பேபி லிட்டில் அப்படிங்கிற டைட்டிலோட அந்த டிராகன் பேர் இருக்கு. யங் பிளேக் டிராகன் அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஹீரோக்கு இப்ப டிவைன் வாய்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. பேபி டைப் ஸ்லோவா வளர்ந்தாலும் அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும். லிட்டில் டைட்டில் இருந்தா அது ஃபாஸ்டா வளரும். பட் ஆனா அதோட பொட்டன்ஷியல் கம்மி தான். லாங் ரனுக்கு பேபி டைட்டில் தான் சூட் ஆகும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். மினி வெர்ஷனுக்கு ஸ்டேபிளான ஒரு எவல்யூஷன் இருக்கும். அப்ப யங்குக்கு நம்ம ஹீரோ கேட்டா டிவைன் வாய்ஸ் அமைதியா இருக்குது. கிட்டுங்கிற டைட்டில் தான் எனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே இந்த டிராகன்ஸ் பத்தி சொல்ல நம்ம ஹீரோ கேட்டா, மினி டிராகன் ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு. அடுத்ததா மினி ஏஞ்சல் டிராகன் ஒயிட் மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணால அந்த மாதிரியா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆனா இந்த டிராகனால ஃபைட் பண்ண முடியாது. அதுகிட்ட ஃபைட்டிங் ஸ்கில் கிடையாது. அடுத்ததா கிட் டிராகன் இதோட பிசிக்கல் அபிலிட்டிஸ் ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகும். அப்ப நான் ஸ்ட்ராங்கா வளருவேனா நம்ம ஹீரோ பாக்குறான். அடுத்ததா கிட் மார்பிள் டிராகன் இதுகிட்ட மேஜிக் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. சோ மேஜிக் இதால அதிகமா யூஸ் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. அப்ப இதான் எனக்கு சூட்டபிள் ஆப்ஷன் நம்ம ஹீரோ பார்த்தா. யங் பிளேக் டிராகன் இது ஒரு ஈவல் டிராகனா வளரும்னு சொல்லவும், போகக்கூடிய இடம் ஃபுல்லா அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு டிராகனா இதை மட்டும் நான் சூஸ் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ யோசிச்சு ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஹியூமன் வில்லேஜ் இது விசிட் பண்ணுன்னு சொல்லவும், என்னது என்ன கேட்டேன் ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனா அப்படின்னா நான் ஹியூமன் ஃபார்முக்கு மாறி ஹியூமன்ஸை போய் மீட் பண்ண முடியுமா? இந்த பிளேக் டிராகன்கிறது தான் இடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். பட் நான் ஈவல் டிராகனா இருக்க விரும்பல. ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வேணும் நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ நமக்கு தான் பார்க்க கியூட்டா தெரியுதா, மற்ற ஹியூமன்ஸ்க்கு பார்க்க மான்ஸ்டர் மாதிரி தான் தெரிவாங்க. ஸோ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலனாலுமே நம்ம ஹீரோவை பார்த்த உடனே மற்ற ஹியூமன்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண தான் செய்யறாங்க. ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். பட் ஆனால் ஈவல் டிராகன் தான் அதுக்கு ஒரே ஆப்ஷனா இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.